ஹலோ டிராவலர்ஸ், ஸ்ரீரங்கம் வர்ற நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் வர்ற நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாமி தரிசனம் முடிச்சோன்னே வேகமாக வெளியில் வந்துடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேரால் ரெங்கநாதரோட பாதத்தை பார்க்க முடியறது கிடையாது. அதை பார்க்காம வந்துடுறீங்க. நீங்கள் வெளியில் வந்தாலும் ரெங்கநாதர் பாதத்தை பார்க்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கண்ணாடி கதவு வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட பாதத்தை தங்க தகடால பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ரங்கநாதர் சாமியோட பாதத்தை உங்களால பார்க்க முடியும். கால் பாதத்தை பார்த்துட்டு நீங்க அப்படியே வெளியில வர்ற வழியில நீங்க வந்தீங்க அப்படின்னா மூலவரோட தங்க கோபுரத்தை பார்க்க முடியும். அந்த இடத்துல பொறுமையா நின்று நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வேண்டிக்கங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க பொறுமையா நின்று சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரலாம். நீங்க வெளியே வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வெளியில வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது என்ன, எதை பார்ப்பீங்க அப்படின்னா சொர்க்கவாசல தான் பார்ப்பீங்க. சொர்க்கவாசல்ல பார்த்துட்டு சொர்க்கவாசலுக்கு மேல நேரம் இருக்கிற பள்ளி 2 பள்ளி இருக்கும். அதுவும் தங்க தகட்டில் இருக்கும். அந்த பள்ளியை பார்த்து சாமி கும்பிடுங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ளார காசு கொடுத்து எங்கே பிரசாதம் வாங்கலாம், இலவசமாக எங்கே சாப்பாடு வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கிறேங்க.